தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் தீர்க்கும் மரியின் பரிவே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜெபம். புனித மரியே, மாசில்லா கன்னிகையே, இயேசுவின் தாயாக மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்னையே, உம் திருமகனின் அளவற்ற வல்லமையை நம்பி உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் தெய்வ திருவுளத்திற்கு ஏற்றவனவாய் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எனக்கு அடைந்து தந்தருளும். எனது மன்றாட்டுக்கள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் எனக்கு எவ்வரம் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். இறைவனின் ஆட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என்று அன்று அதிதூதர் கபிரியேல் சொல்லும்போது அவர் கொண்டிருந்த அதே பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் இப்போது கேட்ட மன்றாட்டுக்கள் நிறைவேறுமாறு என் நற்செயல்களையும் நான் ஏற்கும் துன்பங்களையும் ஒருத்தல் முயற்சிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது திருமகனிடம் உம் அடியான் எனக்காக பரிந்து பேசி என் மன்றாட்டுக்களை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களின் உதவியை இறந்து கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தருளும். கன்னியரின் அரசியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்து நிற்கிறேன். பெருமூச்செறிந்து பாவியாகிய நான் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பு மிகுந்தவர்களே, அருமையான நாளில் நமது அன்பு அன்னையனுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுக்க கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் அந்த அன்பு அன்னையினுடைய பரிந்துரை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் சார்ந்திருக்கிற உறவு நிலைகளுக்கும் நிறைவாய் கிடைக்கப்பெற வேண்டுமாய் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அந்த அன்பு அன்னையானவள் தன்னுடைய தியாகத்தால் தன்னுடைய அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு நிறைவாக கொடுத்து அந்த மகன் வழியாக பரிந்துரைத்து நம் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி வருகிறார் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதே நம்பிக்கையோடு அந்த அன்பு அன்னையுடைய தியாகத்தை நினைந்து பார்த்து
தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து மன்றாட ஜெபிக்க உங்கள் எல்லாரையும் அன்போடு இந்த நாளில் அழைக்கின்றேன். தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் நீ இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 21 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பணத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 54. நாம் பாட வேண்டிய பதிலுரை. இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை
விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவே. ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 முதல் 5 சொற்றொடர்கள். ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு மிகுந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய அன்பு அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை குறித்து இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நாம் அந்த அன்பு அன்னையினுடைய தியாகத்தை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் எல்லோருமே ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள்தான். நமக்கு தெரியும், நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுப்பதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய தியாகத்தை கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும், புரியும். குறிப்பாக கருவாக உருவான அந்த நாளிலிருந்தே நம்முடைய தாய்மார் எல்லாருமே
மனதுக்குள்ளாக சந்தோஷப்பட்டு, நான் ஒரு தாயாக போகிறேன், என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்பது குறித்து சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியாக வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து, தேவையில்லாததை எல்லாம் வெறுத்து, குறிப்பாக தனக்கு விருப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாது, தன்னுடைய குழந்தைக்கு எது தேவை என்பதை குறித்து மட்டுமே பல நேரங்களில் அவர் எல்லாவற்றையும் செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கருவாக உருவாகிய நாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த பிறந்த அந்த கணத்திலிருந்து சந்தோஷப்பட்டவளாக, எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தவராக, எவ்வளவு துன்பம் அடைந்திருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் மறந்தவளாக நம்முடைய அன்பு தாய் இருக்கிறார். நம்மை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயும் இருக்கிறார்கள். ஞாபகத்துக்கு வருகிறது, அன்புக்குரியவர்களே, சின்ன பிள்ளையாக நல்லா இருக்கிற பொழுது தாயினுடைய விரலை பிடித்து நடந்தது, முந்தானையை பிடித்து நடந்தது, இன்னும் அவருடைய கையை பிடித்து நடந்தது, அவரிடம் அடம் பிடித்தது, அவரிடம் கேட்டால் கிடைக்கும் என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தது. எது வேண்டுமானாலும் தந்தையை காட்டிலும் தாயிடம் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொண்டது எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. பாலூட்டி, சோறூட்டி, வழிகாட்டி, கைகாட்டி, இன்னும் பல்வேறு தியாகங்களை எல்லாம் மேற்கொண்டு, எனக்கு தேவை என்றாலும் கூட என்னுடைய குழந்தைக்கு இன்னும் அதிகமாக தேவை என்று குறித்து அவர் பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டதை எல்லாம் இப்பொழுது நினைவு கூறுகின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இதெல்லாம் அன்னையுடைய தியாகம் என்று சொன்னாலும் கூட, அன்புக்குரியவர்களே, தாயினுடைய அன்பை அது சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு தியாகத்துக்கு பின்னாலும் நம்முடைய தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிற அந்த அன்பு மிக ஆழமாகவே வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். 10 திங்கள் மடி சுமந்து பிள்ளை பெற்றதும் துன்பத்தை எல்லாம் மறந்து, எல்லாவற்றையும் மறந்து போய் இரத்தத்தை பாலாக்கி பத்தியமெல்லாம் இருந்து நம்மை காப்பாற்றியவர் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த ஒரு தாயாக இருக்கிறார். இதே வகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த நம்முடைய அன்பு தாயினுடைய தியாகம் இன்னும் ஒருபடி மேலாகவே உயர்ந்திருக்கிறது, இன்னும் ஆழமாகவே அது பதிந்திருக்கிறது. எப்படி என்றால், அன்புக்குரியவர்களே, கன்னி பெண்ணாக வளர் இளம் பெண்ணாக இருந்த அந்த அன்பு மரியாவை ஆண்டவராய கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். கபிரியேல் வானதூதர் வழியாக அவருக்கு அந்த மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் சற்று கலங்கி போயிருந்தாலும், கடவுளை தன்னுடைய வயிற்று சுமக்கப் போகிறேன், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் மறந்து துறந்து தியாகத்தை மேற்கொண்டு கடவுளுக்கு ஆம் என்று பதில் சொல்லுகிறார். ஆம் என்று அந்த பதில் சொன்ன அந்த நாளில் நேரத்திலிருந்தே இந்த அன்பு தாய் பல்வேறு தியாகங்களை அவர் மேற்கொள்ளுகிறார். இந்த உலகில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு இழுக்கு அவருக்கு வருகிறது. கணவனை அறியாமல் இருந்த பொழுதே வயிற்றில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கருவாக, குழந்தையாக, சிசுவாக சுமப்பதற்கு கடவுளால் அறிவுறுத்தப்படுகிற பொழுது அதை மனமும் ஏற்றுக்கொள்ளுகிறார். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், இழுக்கை ஏற்றுக்கொள்ளுகிறார். பல்வேறு மக்களுடைய அந்த இலக்காரமான வாய்ச்சொல்லையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு வார்த்தையில் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தியாகம் என்பதை மட்டுமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தியாகம் என்ற வார்த்தைக்குள்ளாக இத்தனை துன்பங்களையும், இத்தனை இழுக்குகளையும், இலக்காரமான பேச்சுக்களையும், இன்னும் சொல்லிலடங்காத, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாய்ச்சொல் எல்லாவற்றையுமே நம்மால் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த தாயினுடைய தியாகத்தை மட்டுமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தியாகத்துக்கு பின்னால் ஒளிந்து கிடக்கிற அன்பை நம்மால் ஊர்ஜிதமாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இன்னுமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நிறைமாத கர்ப்பிணியாக அவர் இருக்கிறார். குழந்தை பிறக்கப் போகிறது, அதற்கான நேரம் வந்து விட்டது.
ஒவ்வொரு இடமாக போய்கொண்டே இருக்கிறார். குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஏற்ற இடம் இல்லாமல் அவர் அங்குமிங்குமாக போய்கொண்டு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். வளர்ப்பு தந்தை புனித யோசேப்பும் தாய் மரியாவும் அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது அவ்வளவு துன்பத்தை அவர் அடைந்து கொண்டிருக்கிறார். உடல் வலி ஒருபுறம் இருந்தாலும் மனதில் 1000 வழிகள் இருந்தாலும் இந்த தாயானவள், இந்த கன்னிமரியாள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். இடம் கிடைக்கவில்லை, குழந்தையை பிரசவிப்பதற்கு ஏற்ற இடமில்லை என்கிற பொழுது மனதில் ஒரு ரணம் வருகிறது, துன்பம் வருகிறது. யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர் கடந்து போகிறார். ஆனாலும் கூட சத்திரத்தில் இடம் கிடைக்கிறது. அங்கு தன்னுடைய அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரசவிக்கிறார். பிறந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்தில், குறிப்பாக மாட்டு தொழுவத்தில் பிரசவித்து அங்கே துணிகளிலே வைத்து பொதிந்து வைக்கிறார் என்று அறிகின்றோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு குழந்தை நாளுக்கு நாள் வளர துவங்குகிறான். வளர துவங்குகிற அந்த ஒவ்வொரு நொடி பொழுதிலும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளுமே இந்த அன்பு தாயினுடைய தியாகம் எண்ணில் அடங்காதது. நான் தொடக்கத்தில் சொன்னது போல, உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயும் படுகிற அந்த வேதனை, துன்பம், தியாகம், இவை எல்லாவற்றுக்கு பின்னாலும் எவ்வாறு ஆழமான அன்பு ஒளிந்திருக்கிறதோ அதே போலவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த இந்த அன்னை மரியாவும் தன்னுடைய மனதுக்குள்ளாக 1000 ஆசைகள் இருந்தாலும் எப்பொழுது ஆம் என்று சொன்னாரோ அப்பொழுதே எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்து விட்டார். அதற்கு பின்னால் எந்த விதமான சுய விருப்பு வெறுப்புகளுக்கு தன்னை முழுவதுமாக உட்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் தன்னுடைய குழந்தைக்காக, ஆண்டவர் இயேசுவுக்காக என்று சொல்லி ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் இறைவனுடைய திருவுளத்திற்காக, தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஒப்படைக்கின்றார் என்று நாம் அறிகின்றோம். அன்புக்குரியவர்களே, குழந்தையை கருவாக உருவான அந்த நாளிலிருந்து பிரசவித்த அந்த நேரம் வரையிலும் கூட, வளர்கின்ற அந்த பருவத்திலும் கூட அன்னை தாயினுடைய அந்த தியாகம், எண்ணிலடங்காத அன்பு மிக ஆழமாகவே வெளிப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வல்ல செயல்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இந்த அன்பு தாய் ஒருபுறம் பெருமைப்பட்டு கொண்டாலும், பல இடங்களில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் ஆட்சியாளர்கள், தலைமை குருக்கள் இவர்கள் எல்லாரும் அவரை எள்ளி நகையாடுகிற பொழுது, அவரை குறித்து புறக்கணிக்கின்ற பொழுது இந்த தாயினுடைய உள்ளம் எங்காவது ஒரு இடத்தில் காயப்பட்டிருக்கும். கண்டிப்பாக பெருங்கூட்டத்தின் நடுவில் இருந்து கொண்டு, கூட்டத்தில் ஒருவராக இருந்து கொண்டு இந்த மகன் இயேசு சொல்லுகிற அந்த போதனையெல்லாம் கேட்கின்ற பொழுது ஒருவரும் சந்தோஷப்பட்டாலும் கூட, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள், இவருடைய சொல்லாடல்கள், இவர்களுடைய புறக்கணிப்புகள், இவருடைய ஏளன பேச்சுக்கள் எல்லாமே இந்த தாயினுடைய உள்ளத்தை ஒருபுறம் கிழித்திருக்கும். ஒரு நிமிடமாவது அந்த தாய் உணர்ந்திருப்பார், இப்படியாக என்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து எல்லாரும் எள்ளி நகையாடுவதற்கும் புறக்கணிப்பதற்கும் கேலி செய்வதற்குமாக என்னுடைய மகன் போய்விட்டானே என்று சொல்லி ஒருவரும் அந்த தாய் தன்னுடைய மனதில் அதனுடைய கீறல்களை, அதனுடைய ரணங்களை உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னுமாக தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் கூட அவர் செய்யவில்லை, ஒரு பாவம் கூட செய்யவில்லை. பாவம் என்றால் என்ன என்பதை கூட அறியாத அந்த மகன் 33 வயதில் வாழுகிற அந்த வயதில், இளைஞனாக இருந்த அந்த வயதில் கொலை செய்யப்படுவதற்காக பாரமான சிலுவையை அவருடைய தோளில் சுமத்தப்பட்ட அந்த நாளில், அந்த நேரத்தில் இந்த அன்னையினுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும். உடைந்து போன அந்த கணத்தில் ஒருவேளை நினைத்திருப்பார் அன்னை மரியா, இதற்காகத்தான் இந்த மகனை நான் பெற்றெடுத்தேனா? கணவனை அறியாத நிலையில் பல்வேறு மனிதர்களுடைய, மக்களுடைய ஏளன பேச்சுக்களுக்கெல்லாம் உள்ளாகி இப்படியாக இந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி வளர்கின்ற அந்த பருவத்தில் இந்த குழந்தையை, குறிப்பாக இந்த மகனை இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் காண்பதற்காகத்தான் இவரை பெற்றெடுத்தேனோ என்கிற அந்த ஒரு கேள்விக்கணை அவருடைய மனதில் வந்து போயிருந்திருக்கும். ஆனாலும் கூட
அன்புக்குரியவர்களே, அந்த வேளையிலும் அன்னை மரியாள் நினைத்திருப்பார், இதுவெல்லாம் தந்தை கடவுளுக்காக. இந்த மகனை இன்றும் நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் எல்லாரும் ஏளனமாக அவரை பார்த்து புறக்கணித்து ஒதுக்கிவிட்டாலும் கூட இந்த மகனை இன்றும் இப்பொழுதும் நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லி பல நேரங்களில் அந்த மகனோடு அவர் ஆவியிலும் உண்மையிலும் உடலிலும் உறவோடு இருந்திருப்பார் என்பதை மறுத்துவிட முடியாது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அந்த அன்பு மகன் சிலுவை மரத்தில் ஆடை இல்லாமல் இருந்த பொழுது, அரை நிர்வாணியாக இருந்த பொழுது, கண்டிப்பாக இந்த அன்பு தாயினுடைய மனம் ஒரு நொடி இடிந்து போயிருந்திருக்கும், உடைந்து போயிருந்திருக்கும். தன்னுடைய சொந்த மகனையே, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகனையே ஒரு அரை நிர்வாணியாக ஒரு இள வயதில் இருக்கிற அந்த மகனை பார்க்கின்ற பொழுது இந்த தாயினுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும். காரணம், எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனுடைய அரை நிர்வாணத்தை வாழுகிற வயதில் பார்ப்பதற்கு அவ்வளவு இலகுவாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அதையும் இந்த தாய் ஏற்றுக்கொள்கிறார். தாய் இருக்கின்ற பொழுதே, நான் இருக்கின்ற பொழுதே என்னுடைய மகன் இந்த கொடூரமாக சிலுவையில் சித்திரவதை செய்யப்படுகிற பொழுது, நான் பாலூட்டி சீராட்டி அவனை வளர்த்த அந்த நேரத்தில் எல்லாம் எப்படியாக என்னுடைய மகன் இருப்பான் என்றெல்லாம் கனவு கண்டிருப்பேன். அந்த மகன் என்னை காலம் முழுவதும் வைத்து கரத்தில் வைத்து பாதுகாத்து எனக்கு அடைக்கலமாக இருப்பான் என்று சொல்லி நான் ஏங்கி இருக்கிறேன். ஆனால் நான் ஊட்டிய பாலெல்லாம் இந்த எருசலேம் நோக்கிய அந்த வழி பாதைகளில் இரத்தமாக சிந்தி கொண்டிருக்கிறதே என்பதை குறித்து அவர் ஒரு நொடி உடைந்து போயிருப்பார். தன்னுடைய தியாகத்தை அவர் உணர்ந்து பார்த்திருப்பார். அந்த தியாகத்துக்கு பின்னால் இருக்கிற அன்பை அவர் ஆழமாகவே உணர்ந்திருப்பார். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இறந்து போன தன்னுடைய மகனை தன்னுடைய மடியில் வைத்திருந்த பொழுது அந்த அன்பு தாயினுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும். அவ்வளவு அழுகையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு, அவ்வளவு ரணங்களை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தை சுமந்து கொண்டு, கண்களில் கண்ணீரோடு, உடம்பெல்லாம் வலிகளோடு இறந்து போன அந்த மகனை தன்னுடைய மடியில் வைத்திருந்த அந்த அன்பு தாயினுடைய ரணங்களும் துன்பங்களும் எண்ணில் அடங்காதவை. இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். தாய் என்று சொல்லுகிற பொழுது தியாகம் அது கூடவே வருகிறது. தியாகத்தையும் தாயையும் பிரித்து விட முடியாது. இவை இரண்டும் இரண்டரை கலந்தது. தாய் என்று சொன்னாலே அவர் தியாகத்தின் மறுவுரு. இந்த அன்பு தாயினுடைய தியாகத்தை ஏதோ ஒரு நாளில் செய்த தியாகமாக நாம் வடித்துவிட முடியாது, படித்துவிட முடியாது, குறிப்பிட்ட வரையறைக்குள்ளாக சொல்லிவிட முடியாது. மாறாக இந்த தாயினுடைய தியாகம் வாழ்நாள் முழுவதுமான ஒரு தியாகம். கருவாக உருவான அந்த நாளிலிருந்து அந்த மகனுக்காக செய்த சிறு சிறு தியாக முயற்சிகளில் தொடங்குகிற இந்த அன்னையுடைய தியாகம் இறுதியில் அந்த கல்வாரி மலையில் இறந்து போன தன் மகனை பார்த்து, இறந்து போன அந்த மகனுடைய உடலை தன்னுடைய மடியில் சுமந்த வரையிலும் கூட அந்த அன்பின் தாயினுடைய தியாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த தாயினுடைய தியாகத்திற்கு முடிவில்லை. ஆண்டவர் இயேசு இறந்து போனார், அத்தோடு தாயினுடைய தியாகம் மடிந்து போனது என்று சொல்வதற்கு இல்லை. மாறாக அன்புக்கு இனியவர்களே, இந்த அன்பு தாயினுடைய தியாகம் தொடர்கின்றது. இறப்பில் முற்று பெறவில்லை. மாறாக இந்த அன்பு தாயினுடைய ஒப்புயர்வற்ற உண்மையான தியாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் பட்ட உள்ளத்தில் பட்ட வேதனைகள், துன்பங்கள், ரணங்கள் எல்லாம் அத்தோடு முடிந்துவிடவில்லை. இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த தாய் பல்வேறு தியாகங்களையும் தன்னுடைய ஒப்புயர்வற்ற அன்பையும் நமக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, அந்த அன்பு மகனை எவ்வாறு பேணி பாதுகாத்து வளர்த்தெடுத்தாரோ அதே போல் இந்த அன்பு தாயும் இந்த நாளில் நமக்காக பல்வேறு பரிந்துரைகள் வழியாக நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுப்பவராக நம்முடைய தாய் இருக்கிறார். நம்முடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்று பல்வேறு நன்மைத்தனங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக இந்த நாளில் உணர்ந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, நம்மை பெற்றெடுத்த தாய் எவ்வாறு நமக்கு பல்வேறு தியாகங்கள் வழியாக அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியா உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றும் பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார். தன்னுடைய அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கானாவூர் திருமணத்தில் யாரும் சொல்லாமலேயே அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருந்த சஞ்சலத்தை, இடைஞ்சலை நீக்கும் வண்ணமாக தானாக முன்வந்து தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசி அவருக்கு அந்த நிறைவான குறிப்பாக அந்த குடும்பத்திற்கு அந்த சஞ்சலத்தை எவ்வாறு விளக்கினாரோ அதே போல் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய மனதிலும் இருக்கிற குடும்பத்திலும் இருக்கிற பல்வேறு துன்பங்களையும் ரணங்களையும் சொல்லிலடங்காத வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த அன்பு தாயிடம் ஒப்படைக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் அதை ஏற்று தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி துன்ப துயரங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு கொடுப்பவராக அன்னை மரியா விளங்குகிறார். இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நான் இந்த திருப்பலிக்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரிடம் கேட்டேன், நீ 2 குழந்தைகளை பெற்றிருக்கிறாய், 2 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறாய், நீ ஒரு தாயாக மாறி இருக்கிறாய், முதல் குழந்தையை பெற்றெடுத்த பொழுது எப்படியாக நீ உணர்ந்தாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், அதை என்னுடைய வார்த்தையில் சொல்ல முடியாது, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. கருவாக ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது என்பதை நான் கேட்ட பொழுதே, மருத்துவ ஆலோசனை கேட்ட பொழுதே நான் சந்தோஷமடைந்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை கண்டு நான் சந்தோஷமாக இருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை காலை உதைக்கின்ற பொழுது, இந்த குழந்தை எங்கும் அங்குமாக வயிற்றுக்குள்ளாக அசைக்கின்ற பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அது எனக்கு ஒருபோதும் வழியாக தெரியவே இல்லை. 10 மாதம் கழித்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனையோடு நான் இருந்தேன். ஆனால் அந்த குழந்தையை கொண்டு வந்து என்னை டாக்டர் கொடுத்த பொழுது அதை பார்த்த உடனே வலியெல்லாம் பறந்து போயிருச்சு. உண்மையிலேயே நான் ஒரு தாயாக இருப்பதில் மிக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த தாயினுடைய தியாகம் ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் செய்வது அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை மிகப்பெரிய குழந்தையாக உருவாகிற அந்த நாள் மட்டுமாக அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் அல்லவா, அப்பொழுது வரையிலும் கூட இந்த தாயினுடைய தியாகத்தை நாம் குறைத்து விட முடியாது, குறைத்து மதித்து விடவும் முடியாது, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளாக கொண்டு வரவும் முடியாது. அந்த வரையறைகளை எல்லாம் தாண்டியது இந்த தாயினுடைய தியாகம். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான ஒரு தாயினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். கண்டிப்பாக என் தாயினுடைய பிறந்த நாளை மிக அருமையாக கொண்டாடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிறந்த நாளை எவ்வளவு விமரிசையாக, எவ்வளவு ஆடம்பரத்தோடு, எவ்வளவு ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் கொண்டாடுகிறோமோ அதை விட ஒருபடி கடந்து நின்று இந்த தாயினுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த தாய் தான் நமக்கு எல்லாம். இந்த தாய் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை. ஆக இந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது, இந்த தாய்க்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய உணர்விலும் உறவிலும் உண்மையிலும் வார்த்தையிலும் வாழ்விலும் நாம் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக அதுவே மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் பரிசாக நம்ம அன்பு தாய்க்கு இருக்க முடியும். ஆகவே எண்ணி பார்ப்போம், நம்முடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நம்முடைய அன்பு தாய்க்கு ஏற்ற பிள்ளைகளாக, அன்னை மரியாவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு தாய் மரியாவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய உணர்வு, உள்ளம், சொல், செயல் எல்லாவற்றிலும் விளங்க தேவையான ஆசிரியருக்காக மன்றாடுவோம். தாய் இருக்கின்ற பொழுது நான் ஒருபோதும் அனாதை அல்ல. நம்மை பெற்றெடுத்த தாய் கூட மறைந்து விடலாம். ஆனால் அப்படியே மறைந்து போனாலும் இந்த அன்பு தாய், ஆரோக்கிய தாய் அன்னை மரியாள் இருக்கின்ற பொழுது நான் ஒருபோதும் அனாதைகள் அல்ல. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் அனாதைகள் அல்ல, மாறாக நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்கிற உணர்வோடு தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம், ஜெபிப்போம். இந்த அன்பு தாயினுடைய பரிந்துரை என்னாலும் எல்லா மக்களுக்கும், யாரெல்லாம் அவரை நாடி தேடி வருகிறார்களோ அவர் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க பெறட்டும் என்று சொல்லி திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம், ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசி நமக்கு நிறைவாக கிடைக்க பெறுவனவாக. அன்னை மரியாவுடைய பரிந்துரை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் என்றென்றும் கிடைக்கட்டும்.
படைத்ததெல்லாம் உமதே, வாழ்வும் உமதே, தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் உம் திருப்பலியாய் மாற்றிடும். எடுத்து வந்தோம் காணிக்கையை, இறையமுதே உம்மை சூழ வந்தோம். இனிதாகவே இமையாடவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை. பிரியமானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக உன்னதமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையும் தாயுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது நிறைவாய் பொழிவனவாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவி அவரிடத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை இன்று இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் மீண்டும் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழுகின்றோம். திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருளினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் ஒரு நாள் உயிர்த்து எழுவோம் என்ற திருநோக்குடன் துயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த நாள் இறந்தோரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயே தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்றாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே. பாவங்களை வாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை அன்போடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்தின் இரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீ சேர்த்து வைத்திருக்கும் அது அருள் எத்துணை மிகுதி. நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையும் தாயுமான இறைவன், தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்திடுவாராக. அன்னையின் பரிந்துரையில் வாழ வளர சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. மாறாழகே தாய்மறி, குறையான்பே நீ முழுமதி. மாறாழகே தாய்மறி, குறையான்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்ட அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்ட அன்பில் துள்ளுதே. விழிகளிலே பால் நிலா, தினம்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மறி, குறையா அன்பே நீ முழுமதி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்.